ஓகே. உலக கிண்ணத்தினுடைய வரலாறு காணாத மாற்றங்களை இந்த இந்த முறை பார்க்க போறேன். அதோட நிறைய முக்கியமான அறிவிப்புகளும் இந்த உலக கிண்ண முடிவோட வரும். ஓய்வு அறிவிப்புகள் நிறைய பேர் வெளியேறுகின்றார்கள். போர்த்துக்கல் நேற்றைய தினம் போராட்டம் தப்பி பிழைச்சு ரொனால்டோ மூஞ்ச முகம் ஃபுல்லா போயிடுச்சு. அடுத்த கட்டமா இருந்தவங்களுக்கு 16க்குள்ள வந்திருக்கலாம் என்று யோசிக்கக்கூடிய ஒரு அணிதான் குரேஷியா. இந்த குரேஷியா போன முறை செமிஃபைனல்ல வந்து 3வது செமிஃபைனல்ல தோல்வியை சந்திச்சு தான் 3வது இடம். அதுக்கு முதல் முறை ஃபைனல்லே வந்தவங்க ஃபைனல்லே வந்து வெற்றி பெற்றுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கேக்க தான் தோற்றவங்க. அப்படி ஒரு அணி ஒரு அணி வந்து போர்த்துக்கலோட வெளியேறி இருக்கின்றேக்க போர்த்துகல் கொண்டாடப்படுகின்றது சந்திர ரொனால்டோவுக்காகத்தான். இல்லாவிட்டால் போர்த்துகல் ஒன்றும் அவ்வளவு பெரிய நல்ல அணி இப்ப இந்த வருஷம் விளையாடினதுல என்ன பொறுத்த வரைக்கும் குரேஷியா உள்ளே வந்து போர்த்துகல் வெளியே போயிருக்கலாம். இதுதான் அணியாக பார்க்க ரொனால்டோ வர வேணும், ரொனால்டோவின் ஒரு கனவு, உலக கிண்ணத்தினை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவு என்று பார்த்தால் சரி வந்து விட்டார்கள் போர்த்துகல். ஆனால் எனக்கு தெரிந்து போர்த்துகல் அடுத்த கட்டம் தாண்டுவது அவ்வளவு 8க்குள்ள போறது வாய்ப்பே இல்லை மாதிரி இருக்கின்றது. ரொனால்டோவின் விளையாட்டும் அப்படித்தான் தென்படுகின்றது. இப்ப நேற்றைய போட்டியிலும் 80வது நிமிடத்தில் ரொனால்டோவை வெளியே எடுத்து விட்டார் கோச். ரொனால்டோவுக்கு முகம் அப்படியே வாடி போச்சு, ஷொக்டாகி தான் வெளியே போனார். கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு கோல் போய் வெற்றி பெற்றாங்களோ ஒழிய மற்றபடி அது நான் நினைக்கல நேற்றும் அது அந்த போட்டி பெரிய அளவுல போர்த்துகலுக்கு இருந்திருக்காது. குரேஷியா தான் விளையாடினது. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தவர்கள் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து குரேஷியா தான் கேம் விளையாடியது. போர்த்துகலுக்கு கோல் கிடைத்து விட்டது. ஏதோ ஒரு பெனால்டி ஒரு பெனால்டில அதுவும் ரொனால்டோ அடிச்சபடியா தான் அந்த பெனால்டி கிடைச்சதால தான் ரொனால்டோக்கு கோலும் ரொனால்டோக்கு கோல் அடிக்கவும் இல்லாமல் இடையில சுவிஸ் வந்து உள்ள வந்திருக்கிறது. சுவிட்சர்லாந்து வந்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்து இந்த முறை ஐரோப்பா பக்கமா இருந்து ஓரளவு பலமாக தான் இருக்கின்றது. ஐரோப்பா தெரிவுகான் போட்டிகள் நடைபெற்ற வேளையிலும் சான்று இந்த முக்கியமான பெரிய அணிகளுக்கு எல்லாம் முதல்ல சுவிட்சர்லாந்து உள்ள வந்தது. ஆரம்பத்திலேயே போட்டிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். பலமா இருக்கிறாங்க. அவங்களோட ஒன் சைட் கேம் அல்ஜீரியா அணியோட முழுக்க போட்டி ஆரம்பிச்சதுல இருந்தே முழுக்க ஆதிக்கம் செலுத்தி 2-0 என்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க சுவிட்சர்லாந்து. அதே மாதிரி மறுபக்கம் இன்னும் ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஸ்பெயின் நல்ல ஒரு கேம் ஒன்று போச்சுது ஆஸ்திரியா அணியோட. அதுவும் இலகுவான வெற்றியான ஸ்பெயினுக்கு 3-0. இப்போ ஸ்பெயின், பிரான்ஸ், அர்ஜென்டினா, பிரேசில் இந்த நாடுகள் விளையாடுகின்ற விளையாட்டை பார்க்கின்ற வேளையில் என்னவோ போர்த்துகல் அவங்களோட பார்க்கும்போது போர்த்துகலுக்கு அந்த அளவு வாய்ப்பு இல்லை. இப்ப நேற்றைய மேட்சை பார்த்ததுலையும் போர்த்துகல் அந்த அளவுக்கு கிட்ட இல்ல, கஷ்டம், போராட வேண்டும், இன்னும் போராட வேண்டும். ரொனால்டோவின் கேம் காணாது, ஓடி விளையாடுவது போதாமல் இருக்கின்றது. 41 வயது ஆகிவிட்டது. நான் மறுபுறத்தில் தான் இப்ப மெஸ்ஸி 40 வயதில், அதே போன்று இன்னும் சில வீரர்கள் அந்த வயதில் விளையாடி கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்களுடைய கேம் உச்சபட்சமாக இருக்கின்றது. உச்சபட்ச நட்சத்திரமாகவும் உலகத்திலே இப்ப சம்பளம் கூட வாங்குகின்ற உழைக்கின்ற அதிகூடிய வீரர் ரொனால்டோ. அப்ப அவர் தான் கிங், அவர் தான் டாப். ஆனா அவர் அந்த அளவு கேம் வேர்ல்ட் கப்ல இல்லை என்றது கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. இந்த சுற்றுக்குள்ள எந்த ட்ரோவும் இல்லை. ட்ரோ வந்தா பெனால்டி தான் ட்ரோ ஆயிட்டுனா ஆனா கேபோ வேர்ட் பெனால்டி போடுற அளவுக்கு போவாங்க. 11 கோல் 12 கோல் வரையும் அடிப்பாங்க. தொடர்ந்து அடிச்சு கொண்டிருக்க வேணும்னு சில பேர் சொல்றாங்க. இதுவரையும் அப்படி இல்ல. 12 கோல் வரையும் அதிகமா அடிச்சிருக்காங்க வேர்ல்ட் கப்ல. அடிச்சு கொண்டே இருக்க வேணும்னு சொல்றாங்க. இதுவரையும் பார்த்தது இல்ல. அடிச்சு மாறி அடிச்சு கொண்டிருக்க. முதல்ல 5 கொடுப்பாங்க, 5க்கு பிறகு 6வது அறிக்கைக்கு ஒன்று வெண்டுட்டாங்கன்னா ரைட் முடிஞ்சு, 7வது முடிஞ்சதுன்னா சரி, இல்லாத 8 அப்படி 11 வரையும் போவாங்க. கீப்பரும் அடிப்பாங்க. அப்படின்றோண்டா தான் சாதாரணமா சொல்லுவாங்க டொஸ். இவங்க சொல்றாங்க, சில பேர் இப்ப சொல்றாங்க இல்ல திருப்பி அடிக்கணும். அதே மாதிரி ஒன்று அடிச்சு கொண்டே போகணும் திருப்பி முடிவு கட்டும் வரையும். அப்படி ஒன்று இது வரைக்கும் நடக்கலாம். கேபோவேர்டுக்கு சில வேளை அப்படி நிலைமை வந்தா எனக்கு அந்த கோல் காப்பாளர் மறந்து போல முடிக்கிறார். அதே மாதிரி சந்திர இன்றைய தினம் நடைபெற போன்ற இன்னும் ஒரு முக்கியமான போட்டி எகிப்து ஆஸ்திரேலியா அணி நல்ல அணியாக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். எகிப்தும் இலகுவாக விட்டு கொடுக்காது. 16க்குள்ள வந்திருக்காங்களே, அதனால அது சரியான கஷ்டம். இந்த 4 போட்டிகள் இப்ப நாங்க கதைக்கிறோமே, இப்ப அர்ஜென்டினாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் போய் கொண்டிருக்கு. இப்ப ஒப்பீட்டளவில் பார்த்தா அர்ஜென்டினா இன்றைக்கு விளையாட போகின்றது கேபோ வேர்டோடு. அவர் அர்ஜென்டினா பக்கம் தானே வாய்ப்பு இருக்கின்றது. ஆஸ்திரேலியா எகிப்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி அர்ஜென்டினாவோட அடுத்த சுற்றில் விளையாட போகின்றது. அப்படி பார்க்கின்ற வேளையில் அர்ஜென்டினா 8க்குள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தென்படுகின்றன. சுவிட்சர்லாண்டையும் கூட சொல்லலாம். சுவிட்சர்லாந்து வரப்போகின்றது கொலம்பியா மற்றும் கானா அணிகளுக்கு இடையிலான போட்டி. கொலம்பியா பார்த்தா கொலம்பியான பலமான அணி, கொலம்பியாவும் பொல்லாதவங்க. கொலம்பியா சுவிட்சர்லாந்து இவங்க 2 பேருக்கு மோத போற அணி
8க்குள்ள வரப்போகுது. அதால கொலம்பியாவுக்கும் வாய்ப்பு இருக்குது, சுவிட்சர்லாந்துக்கும் ஓரளவு வாய்ப்பு இருக்குது. இப்போ இப்படி பார்த்து நல்ல அணிகள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல மோதுவாங்க. 8 ஆகி அப்புறம் 4 ஆகி 4-2 ஆகி அது 8க்கெல்லாம் வந்துட்டு அதுக்கு பிறகு வார டீம்ஸை வந்து குறைஞ்ச அணி அல்லது இப்படியான அணி எதுவுமே பேச முடியாது. இப்ப கூட சொல்லலாம். ஏன்னா 48ல இருந்து திரும்ப 32க்கு வந்து இப்போ 16க்குள்ள வரான்னு இப்போ கூட சொல்ல முடியாது. எனவே இந்த மாதிரி ஒரு நிலைதான் உலக கிண்ணத்துல இருக்கு. இப்ப உலக கிண்ண பரபரப்புகளுக்கு மத்தியில கிரிக்கெட் போட்டிகளும் ஒரு பக்கத்துல நடந்து கொண்டிருக்கு. இங்க மகளிர் உலக கிண்ணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான T20 போட்டி ஆரம்பிச்சது. முதலாவது போட்டி மழையால போச்சு. இல்லாட்டி அதை பற்றி நாங்க கதைச்சிருக்கலாம். போட்டியில முடிவில்லாம தனி ஸ்கோரை வந்து உங்களுக்கு சொல்லி. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மழை வந்து 188 இங்கிலாந்துல வந்து 188 இங்கிலாந்து அணியை திரட்டி அடிக்கிறதுன்றது வந்து ஈஸி, கஷ்டம் இல்லை. இந்த 200 188 எல்லாம் இங்கிலாந்துல வந்து பெரிய ஸ்கோர். இது இந்தியாவும் ஐபிஎல்லும் கிடையாது. எனவே அதை வச்சுக்கொண்டு 200 எல்லாம் அடிச்சா இப்ப T20 அடிக்கலாம்ன்றத அப்படி ஒரு விமர்சனத்தை பார்த்தேன். ஆனா அது நாடுகளுக்கு இடையில அது அந்த அளவு சாத்தியம். ஐபிஎல் சாத்தியமாகலாம். அதான் இந்திய இலங்கை ஆடுகளங்களையும் கூட சில வேளைகளில் சாத்தியமாகலாம். ஆனா இந்திய அணியில நிறைய பேர் ஓட்டங்கள் பெறாத நிலையில் ஆட்டம் இழந்தது சஞ்சு சாம்சன் தொடர்ந்து பிரச்சனை இருக்கிறார். அப்படி பிரச்சனைகள் இருக்கின்றன. அயர்லாந்தோட 2 தோல்விகளை சந்தித்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக இப்ப இங்கிலாந்தோடு நடைபெறுகின்ற தொடரானது அழுத்தம் தான். இந்தியாவுக்கு அழுத்தம் இருக்கின்றது. பெரியதொரு அழுத்தத்தோடு விளையாடுகின்றார்கள். அவற்றை தாண்டி நம்ம மக்கள் மேற்கிந்திய விளையாடி வாங்கிட்டாங்க தானே டெஸ்ட்ல. அடுத்ததுல இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்குவாங்கன்னு நம்பலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்திய அணி அடுத்த மாசம் இலங்கைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். மேற்கிந்திய தீவோட இந்த கதையிட்டா சரி, ஓகே. இப்ப இந்த போட்டியெல்லாம் இந்திய அணி ஏதாவது பிரச்சனையா வந்தா கூட இலங்கையில வந்து அதை சரிப்படுத்திடுவாங்க. ஓகே, நிகழ்ச்சிக்கின்ற அனுசரணை வழங்குறாங்க. மோட்டோல் என்ஜின் ஆயில் ஹோண்டா வாகனங்களுக்கான என்ஜின் ஆயில் மோட்டோல். சிறப்பாக நீங்கள் உங்களுடைய என்ஜினை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் மோட்டோல் என்ஜின் ஆயிலை பாருங்கள். NS ரட்னம் மோட்டார்ஸ், வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கான விநியோகஸ்தர்கள் அவர்களிடம் வருகின்ற மோட்டோல் என்ஜின் ஆயிலை வாங்கி பாவியுங்கள். அதுதான் ஒரிஜினல். அதே போல இப்பொழுது ஐடியம் வவுனியால் இருக்காங்க. எந்த இடத்துல இருந்தாலும் வெளி இடங்கள்ல இருந்து கொழும்புக்கு வந்து படிச்ச காலம் போய் இப்பொழுது வந்து அந்தந்த இடங்கள்லயே உங்களுடைய கற்கனர்கள் டிப்ளோமா, டிகிரி இந்த மாதிரியான பட்டப்படிப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது ஐடியம் வவுனியாவில் வழங்குறாங்க. எனவே நீங்கள் ஐடியம் நேஷன்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனல் குருமன்காடு காளிகோவில் வீதியில் அமைந்திருக்கின்றது. புதிய கட்டிடம் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே சென்று முழுமையான சகல வசதிகளுடனும் மிக சிறப்பான கற்கனரியினை பெற்றுக் கொள்ளுங்கள்.